இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tallyprimeல எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Tally சாஃப்ட்வேர் வந்து அதாவது Tallyprime சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஷார்ட்கட் காட்டும் Tallyprime அப்படின்னு ஷார்ட்கட் காட்டும். இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டேலியில் வந்து எதுக்காக கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணுறது தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது, ஸ்டாக் க்ரியேட்டு, இல்லை வவுச்சர்ஸ் என்ட்ரி எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் போட முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேலியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். சரி, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா Tallyprime வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து கண்டினியூ இன் எஜுகேஷ்னல் மோடு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்பெனி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்ம எந்த கம்பெனியும் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணலை. ஸோ இங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணால் தான் மீதி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் ஆப்ஷனுக்கு இந்த ஆப்ஷனுக்கே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போய்ட்டு க்ரியேட் கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் கம்பெனி க்ரியேஷன் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுத்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கம்பெனி நேம் கொடுத்துக்கிறேன், சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். ஓகே, என்னோட கம்பெனி நேம் கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயிலிங் நேமில் நான் கம்பெனி நேமில் என்ன கொடுத்தோன்னா அதே நேம் மெயிலிங் நேமில் என்டர் ஆகிடும். இப்போ கம்பெனி நேம்னா என்ன, மெயிலிங் நேம்னா என்ன, எதுக்காக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இப்போது எந்த ஒரு கம்பெனியில் எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ கம்பெனி நேமில் வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் என்ன நேமில் நம்ம கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ரெஜிஸ்டர்ட் நேம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பெனி நேமில் நம்ம போடுவோம். மெயிலிங் நேமில் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண நேம் இல்லாமல் இப்போது ஷார்ட்டாக அலைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றத எஸ்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மெயிலிங் நேமில் ஷார்ட்டாக போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பெனி நேமில் என்ன கொடுத்தனோ அதே மெயிலிங் நேம்லையும் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஓகே, தென் அட்ரஸ், கம்பெனியோட அட்ரஸ் நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். இங்கே அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நான் அட்ரஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை அட்ரஸ் அவ்வளோதான் ஓவர் அப்படின்னா நம்ம இன்னொரு என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு காலமுக்கு போயிடும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டில் லொக்கேட்டட் ஆகிருக்கோ அந்த ஸ்டேட் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டேட் காலம் போடணுன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணணும். ஸோ டீ ப்ரெஸ் பண்ணுறேன். டீ ப்ரெஸ் பண்ணனா டீயில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக என்டர் ஆகிடும். தென் பின்கோட் நான் கொடுத்துக்கிறேன். பின்கோட் கொடுத்தாச்சு. டெலிஃபோன் நம்பர் நான் எதுவுமே கொடுக்கல. இப்போது இங்கே கம்பெனி டீட்டெயில்ஸில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெலிஃபோன் நம்பர் கொடுக்கல. இப்போ நான் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஸும் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இமெயில் ஐடி கொடுக்குறேன்.
இப்போ வந்து அடுத்த வெப்சைட் கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் கொடுத்துக்கலாம். தென் இங்கே வந்து பாருங்கள் ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கரண்ட்டாக ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச், அதாவது ஃபினான்ஷியல் இயர் வந்து நான் கேலண்டர் இயர். இப்போ இதே அதர் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்லலாம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து கேலண்டர் இயர் தான் எடுத்திருக்காங்க. கேலண்டர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டு டிசம்பர். ஆனால் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் கேலண்டர் இயரில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் தான் வந்து பிகினிங் மந்த், தென் மார்ச் தான் வந்து எண்டிங் மந்த். மார்ச்சில் வந்து நம்ம அந்த 1 இயர்க்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பீரியட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1st April 2020 கொடுத்துருக்கேன். தென் புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த புக்ஸ் பிகினிங் ஃப்ரம்னா என்ன, இங்கே எதுக்காக நம்ம டேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் வந்து ஏப்ரல் டு மார்ச். ஒருவேளை நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணது வந்து ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கம்பெனியோட ஓப்பனிங் டேட்டை இங்கே கொடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட்டில் தான் நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரிஸ் தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அதுக்கு ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் மந்த்தெல்லாம் இருக்குங்களா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த 4 மந்த்துக்கு நம்ம எந்த என்ட்ரிஸுமே போட மாட்டோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் நம்ம கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டேட்டை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏப்ரல்லே கொடுத்துக்கிறேன். ஸோ ஏப்ரல்லே கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து பாருங்கள் பேஸ் கரன்சி சிம்பிள் இருக்குது. இங்கே வந்து ருப்பீஸ் சிம்பிள் இது தான். இங்கே வந்து பாருங்கள் நம்ம இந்தியா கண்ட்ரி இந்தியாவில் இருக்கிறனால நம்ம இந்தியாவில் வந்து நம்மளோட கரன்சி சிம்பிள் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ். ஸோ ருப்பீஸ் அங்கே கொடுத்துருக்கோம். தென் ஃபார்மல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் அப்படின்னா என்னென்னா இந்தியன் ருப்பீஸ், அதுதான் ஐஎன்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பேஸ் கரன்சி சிம்பிள் ஃபார்மல் நேம்லாம் அதுவாக டிஃபால்ட்டாக என்டர் ஆகிடும். நம்ம இந்த சேஞ்சஸ்மே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து அக்செப்ட் எஸ் ஆர் நோ கேட்குது இல்லைங்களா. ஸோ நான் இப்போ எஸ் ஒய் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா சேவ் ஆகிடும் நம்ம கம்பெனி. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன கொடுக்க போகிறோம், கம்பெனி நேமில் நம்மளோட கம்பெனி நேம் கொடுக்க போகிறோம், மெயிலிங் நேமில் அதுவாக என்டர் ஆகிடும். தென் கம்பெனியோட அட்ரஸ், ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணி எடுப்போம். தென் கண்ட்ரி அதுவாக டிஃபால்ட்டாக என்ட்ரு ஆகிருக்கும். பின்கோட் கொடுக்க போகிறோம். டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ், இமெயில் ஐடி, வெப்சைட் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். தென் ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் என்ன டேட்டோ டேட் அண்ட் இயரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. தென் பேஸ் கரன்சி சிம்பிள் ஃபார்மல் நேம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக டிஃபால்ட்டாக என்டர் ஆகியிருக்கும். இப்போ நான் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன், அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஒய் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி வந்து என்ன ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள் கம்பெனி வந்து சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற நேமில் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம கம்பெனியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள் அக்கௌண்டிங்கில் வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ், தென் எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி இதெல்லாம் எஸ்ஸில் இருக்குது. ஸோ நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா அப்படியே எஸ்லேயே வச்சு என்டர் கொடுத்துக்கிறேன். தென் இன்வென்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் இன்வென்ட்ரி, இன்டெகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்மளோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக் மெயின்டைன் பண்ண போகிறோம். இன்வென்ட்ரி அப்படின்னாலே என்னென்னா ஸ்டாக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், தென் அதை சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மெயின்டைன் இன்வென்ட்ரி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுக்குமே எஸ் இருக்குது, நம்ம அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். தென் டாக்ஸேஷன் இருக்குது. டாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் டேக்ஸ், தென் சேல்ஸ் பண்ணாலும் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்து நான் எஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இந்த ஜிஎஸ்டிக்கு எஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எந்த ஒரு கம்பெனி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து கம்பெனிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி
மற்ற பர்ச்சேஸில் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, சேல்ஸில் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, நம்ம முன்னாடி கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது தமிழ்நாடு கொடுத்ததுனால இங்கேயும் தமிழ்நாடுனே வந்துடுச்சு. ஸோ அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். தென் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து என்னென்னா நம்ம கம்பெனி புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் டேட் கொடுத்தோம்ல, அந்த டேட்டே வந்து இங்கே என்டர் ஆகிடும். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாச்சு. ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா வார்னிங் மெசேஜ் காட்டும், வெரிஃபை த கம்பெனி ஜிஎஸ்டி IN/UIN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டும். இது எதுக்காகனா நம்ம போட்ட ஜிஎஸ்டி நம்பர் வந்து கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டும். நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பீரியடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி R1, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம மந்த்லி வைஸ் பண்ண போகிறோமா, கேல்குலேட் பண்ண போகிறோமா, இல்லை குவார்டர்லி வைஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம மந்த்லி வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மற்ற ஆப்ஷன் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நோ கொடுத்துக்கலாம். இங்கே வேறு எந்த ஆப்ஷன் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நோவில் இருக்குது. இங்கே ஒரு வேளை எஸ் கொடுக்கணும்னா என்ன, எதுக்காக எஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்வென்ட்ரி ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேம் % ஆஃப் ரேட்டு தான், ஒரே அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொவிஷன்னா எல்லா ப்ரொவிஷன்ஸ்க்கும் வந்து சேம் % ஆஃப் ரேட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்துட்டு எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா டேக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். தென் டேக்ஸ் டைப்பில் வந்து இன்டெகிரேட்டட் டேக்ஸ் வந்து எவ்வளோ % ஆஃப் டேக்ஸ் வந்து நம்ம டிடக்ட் பண்ண போகிறாங்க, 5%ஆ இல்லைனா 8%, தென் 12, 28, நம்ம எந்த % வந்து நம்ம டேக்ஸ் டிடெக்ட் பண்ண போகிறாங்களோ அந்த % வந்து இங்கே போட்டுக்கலாம். ஒருவேளை இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு % ஆஃப் டேக்ஸ் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுமே சேம் % கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து எஸ் கொடுக்க வேண்டாம், இங்கே வந்து நோவே கொடுத்துக்கலாம். அது உள்ளே வந்து செட்டிங்ஸ் இருக்கும், உள்ளே வந்து நம்ம அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே அக்செப்ட் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி லிமிடெட் அப்படின்ற நேமில் வந்து நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ மல்டி கம்பெனி க்ரியேட் பண்ணணும், அதாவது எனக்கு இன்னொரு கம்பெனி இப்போ தேவைப்படுது, அதையும் நான் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், இங்கே போயிட்டு மறுபடியும் க்ரியேட் கம்பெனி கொடுத்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கான டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நான் ரஃபாக இன்னொரு கம்பெனி என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். மெயிலிங் நேம்லேயும் அதே வச்சுக்கிறேன். தென் அட்ரஸ் நான் எதுவும் கொடுக்கல, ஸோ XXX கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் பின்கோடு மற்ற எந்த இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்கல, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. தென் அப்படியே அக்செப்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர்ஸும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ட்டு அடிஷ்னலாக இன்னொரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது எந்த கம்பெனியில் நம்ம போடக்கூடிய வவுச்சர்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எந்த கம்பெனி ஹைலைட்டாக இருக்குன்னு பாருங்கள். சாண்டல் நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, தென் சாண்டல் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு கம்பெனி, 2 கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த கம்பெனி ஹைலைட்டாக இருக்குது, சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கம்பெனி தான் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் தான் என்ன ஆகும்னா நம்ம போடக்கூடிய என்ட்ரஸ் எல்லாம் அதில் தான் என்டர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சாண்டல் சூப்பர் மார்க்கெட் எனக்கு வேண்டாம், அதை நான் ரஃபாக தான் க்ரியேட் பண்ணேன், சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனியில் தான் நான் போடுற என்ட்ரஸ் எல்லாம் என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா F3 கம்பெனிக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு செலக்ட் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செலக்ட் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து என்ட்ரிஸ் போடணுமோ அந்த கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட், அதில் தான் நான் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் ஹைலைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் போடக்கூடிய என்ட்ரிஸ் இல்லை லெஜர் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஸ்டாக் எது க்ரியேட் பண்ணாலும் இந்த கம்பெனியில் தான் என்டர் ஆகும்.
ஓகே, இப்போ வந்து நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கம்பெனியில் மோஸ்ட்டாக எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கம்பெனி நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்காம க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணி இதுக்கு அட்ரஸ் நான் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆல்டர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 3 கம்பெனிக்குள்ளே போயிட்டு இங்கே ஆல்டர் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்டர் கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு சாண்டல் சூப்பர் மார்க்கெட் தான் நான் எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஸோ சாண்டல் சூப்பர் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போய் நம்ம அப்படியே என்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மோர் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் அட்ரஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். நம்பர் 1 மேரி ஸ்ட்ரீட்னு கொடுத்துக்கிறேன். தென் சென்னை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா மொபைல் நம்பர் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் கொடுத்து அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணோம். தென் சாண்டல் சூப்பர் மார்க்கெட். எனக்கு சாண்டல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கம்பெனி எனக்கு தேவை கிடையாது, நான் டெலீட் பண்ணணும், ரஃபாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை டெலீட் பண்ணணும்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். F3ல் கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஆல்டர் கம்பெனிலேயே போயிட்டு எந்த கம்பெனி டெலீட் பண்ணணுமோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுங்கள். சாண்டல் சூப்பர் மார்க்கெட் கம்பெனி தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டா ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா டெலீட்டோட ஷார்ட்கட் தான் ஆல்ட் டி. இங்கே வந்து டெலீட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ Y ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்ஆர் கேட்குது, மறுபடியும் Y ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த கம்பெனி டெலீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனி மட்டும் தான் இருக்குது. சாண்டல் சூப்பர் மார்க்கெட்னு ரஃபாக க்ரியேட் பண்ண கம்பெனி என்னாச்சுன்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போடக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் என்ன ஆகும்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் தான் இப்போ நம்ம போடக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் என்டர் ஆகும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் கரண்ட் பீரியட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. கரண்ட் பீரியட் வந்து என்னென்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் அங்கே டேட் செட் பண்ணியிருப்போம் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது. 1st April 2022, 31st March 2021. இதுதான் வந்து கரண்ட் பீரியட். நம்ம போடக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் இந்த டேட்டுக்குள்ளே தான் நம்ம போடுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டேட் இருக்குது. அதாவது கரண்ட் டேட்னா இங்கே ஃபஸ்ட்டு டேட் பிகினிங் டேட். ஸோ 1st April 2020. தென் இங்கே நேம் ஆஃப் த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட், அதுதான் நம்ம கம்பெனி நேமாக நம்ம க்ரியேட் பண்ணோம். தென் டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி, நம்ம லாஸ்ட் என்ட்ரி எந்த டேட்டில் போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து இங்கே என்ட்ரு ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோ வவுச்சர்ஸ் என்டர்ட் அப்படின்னு காட்டுது இல்லைங்களா. ஏன்னா நம்ம இதுவரையும் ஜஸ்ட்டு கம்பெனி மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் நம்ம இதில் எந்த ஒரு வவுச்சரும் என்டர் பண்ணலை. அதனால் நோ வவுச்சர்ஸ் என்டர்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது.